டயபெட்டிஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, நான் ஃப்ரூட் சாப்பிடலாமா, எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் குறைவாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இங்கே எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொய்யாப்பழம், இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கும், அதே சமயம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்பவே குறைவாக இருக்கும். ஆப்பிள், இதில் பெக்டின் அப்படிங்கிற சாலிபிள் ஃபைபர் இருக்குது, இது சுகர் உடனே ஏற விடாது. பேரிக்காய், இதுலேயும் நிறைய ஃபைபர் இருக்குது, அதே சமயம் கிளைசிமிக் லோடும் குறைவாக இருக்கும். ஆரஞ்சு, வைட்டமின் சி, ஃபைபர் இது ரெண்டுமே அதிகமாக இருக்கிறதுனால சுகர் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப குறைவாக இருக்கும். மாதுளம்பழம், இதில் பாலிஃபினால் நிறையா இருக்குது, ஸோ இன்சுலின் சென்சிட்டிவிட்டிக்கு ரொம்பவே முக்கியம். இனிப்பான பழமான பப்பாளி, இதை ரொம்ப குறைவாக எடுத்துக்கணும் நீங்கள். நாவல் பழம், ஜாம்பூலின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, ஸோ இதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகரை உடனே ஏற விடாது. பெரிஸ், ஸ்ட்ராபெரி, மல்பெரி, நெல்லிக்காய், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டிக்கு ரொம்பவே முக்கியம். நீங்கள் குறைவாக எடுத்துக்கக்கூடிய பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், மாம்பழம், சப்போட்டா, கிரேப்ஸ், இதில் எல்லாம் நேச்சுரல் சுகர் அதிகமாக இருக்கும், ஸோ குறைவாக எடுத்துக்கணும். பழங்களை நீங்கள் எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபைபர் நிறையா இருக்கனால டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஸோ உங்களுக்கு உடனே சுகர் ஏறாது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட், பாலிஃபினால் மாதிரியான இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்தக்கூடிய பொருட்கள் ஜாஸ்தியாக இருக்கும். பழங்களை எப்போவுமே முழுமையாக எடுத்துக்கோங்க, அதாவது ஜூஸாக எடுக்காதீங்க. எதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸ், ட்ரை ஃப்ரூட், அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட்டில் ஹனி இல்லை சுகர் சிரப் மாதிரி ஆட் பண்ணி சாப்பிடணும்.